எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் நலமுடன் இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார். நல்லா கவனிங்க. அநேக நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது என்ன நினைக்கிறோம்? நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், ஆண்டவர் காணாதவர் போல இருக்கிறாரே. நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு பதில் வரவில்லையே. நான் எவ்வளவு ஏக்கத்தோடு காத்திருக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு நன்மை வரலையே. இப்படித்தான் நாம் எதிர்பார்த்து வேதனைப்பட்டு புழுங்கி கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். பாருங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் எங்கேதான் இருக்கிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனை காவலில் வைத்திருந்த அந்த நாட்கள்ல அவர்கள் பாடி துதித்து கொண்டிருந்த பொழுது சிறைச்சாலையின் கதவுகள்லாம் திறவுண்டு அவர்கள் கட்டுகள்லாம் அவிழ்ந்து போனது. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்த்த பொழுது அந்த சிறைச்சாலையின் தலைவன் நினைக்கிறான், எல்லாரும் ஓடிட்டாங்களோ நினைச்சிட்டு, ஐயோ நாங்க என்ன பதில் சொல்லுவோம்னு சொல்லி தங்களை மாய்த்து கொள்ளுவதற்கு பாருங்க அவங்க பிரயாசப்படுறாங்க. அப்பதான் பவுல் சொல்றார், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற சில மதியீனமான காரியங்களை பாருங்களேன். நான் 10th படிக்கிற காலத்துல இருந்தே ஒரு பெரிய ஆபத்து படிக்கிற பிள்ளைகளுக்கு இருந்துச்சு. 10th ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா நிறைய பிள்ளைகள் தற்கொலை பண்ணிடுவாங்க. 12th ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா நிறைய பிள்ளைகள் தற்கொலை பண்ணிக்கொள்வாங்க. இப்பதான் அது குறைஞ்சிருக்கு. ஏன் ஐயா, ஒரு வருஷம் படிப்புல தோற்றுட்டா எதுக்கு தற்கொலை பண்ணணும்? அடுத்த வருஷம் எழுதலாம். பம்பாயில ஒரு தகப்பன் அவருடைய 63வது வயசுல SSLC பாஸ் பண்ணினாருன்னு ஒரு தகவல் வந்துச்சு. நான் யோசித்து பார்த்தேன், என்னடா இதை பேப்பர்ல எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு வாசித்து பார்த்தா 42 வருஷம் SSLC பரீட்சை எழுதியிருக்காரு. யோசித்து பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 2 திருப்பு 10th பரீட்சை எழுதலாம். 10th ஃபெயில் ஆன அந்த மனுஷன் 10th பாஸ் பண்ணியே ஆகணுங்கிற வைராக்கியத்துல 42 வருஷம் 10th பரீட்சை எழுதி அவர் 63வது வயசுல பாஸ் பண்ணியிருக்காரு. அப்ப எவ்வளவு திட நம்பிக்கை பாருங்க, எவ்வளவு தன்னம்பிக்கை பாருங்க, எவ்வளவு நிச்சயம் பாருங்க. ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு அந்த தைரியம் ஏன் இல்லை? ஒரு காரியத்துல தோற்றுட்டா வாழ்க்கையே முடிஞ்சிட்டு நினைக்கீங்க. ஒரு காரியம் வாய்க்கலைன்னா கர்த்தர் கைவிட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்க. அப்போ சாதாரண உலக மனுஷனுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கை, திட நம்பிக்கை, தைரியம் தேவ பிள்ளைகளுக்குள்ள இல்லைன்னா உங்களை எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்ல? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு தெளிவா சொல்றார், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. கடந்த வருஷம் ஒரு தங்கச்சி பார்த்தேன், 2-3 மாப்பிள்ளை அவளை பார்க்க வந்திருக்காங்க, பொண்ணை பிடிக்கலன்னு போயிட்டாங்களாம். இப்போ அவள் சொல்லியிருக்கா, எந்த மாப்பிள்ளையும் என்ன பார்க்க வர சொல்லாங்க, நான் கல்யாணமே கட்ட மாட்டேன், வரவேலாம் என்ன பிடிக்கலன்னு சொல்றான். நான் சொன்னேன், ஏமா உனக்குன்னு வச்சிருக்கிற விழா எலும்பு வருமா? நீ யாருடைய விழா எலும்புன்னு எப்படி தெரியும்? உனக்குன்னு வச்சிருக்கிற மனுஷன் வருவான். நீ பொறுமையா காத்துருன்னு சொன்னேன். இந்த நாட்கள்ல இருக்கிற தேவ பிள்ளைகள் எடுத்தோம் கவுத்தம் தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அன்போடு சொல்றேன், நீங்க உங்களுக்கு எந்த ஒரு தீமையும் செய்யாதீங்க, உங்களுக்கு கெடுதி செய்து கொள்ளாதீங்க. கர்த்தர் நன்மை செய்வார், உங்களுக்கு நன்மையானதை தருவார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான அந்த காலைவேளையில உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல ஆலோசனைய, தைரியத்தை, கிருபையை நீர் கொடுத்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்க கூட இருக்கார். God bless you.